தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. வெண்ணிலா கபடி குழு, ஜீவா, பாண்டிய நாடு, பாயும்புலி இப்படி பல சிறந்த திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்துல கார்த்திக், மோனிகா நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து சின்ன வயசுல இருந்து நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்துட்டு வராங்க கார்த்திக் அண்ட் மோனிகா. இவங்க பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி முடிந்ததுக்கு பிறகு தொழில், இப்படி எல்லா பயணத்திலுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நண்பர்களா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா இவங்களை பாக்குறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க காதலர்கள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இவங்க நெருங்கிய நண்பர்களாகவே வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு கட்டத்துல கார்த்திக் பவித்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிக்க தொடங்குறாரு. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு பவித்ரா பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் மோனிகாவும் நட்பா நெருங்கி பழகிறது அவங்களுக்கு பிடிக்கல. இதனால அந்த நட்பை முறித்து கொள்ளுமாறு சொல்றாங்க. ஆனா கார்த்திக் யாருக்காகவும் மோனிகாவுடைய நட்பை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பவித்ராவுடைய லவ்வை பிரேக்கப் பண்றாரு. இதை தெரிஞ்ச மோனிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, கார்த்திக் பவித்ராவை சேர்த்து வைக்க முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல பவித்ரா ஒரு ஆக்சிடென்ட்ல மரணம் அடைகிறாங்க. தன்னுடைய காதலினுடைய மரணத்தை தாங்க முடியாம மீளாத துயரத்துல போறாரு கார்த்திக். இதை அறிஞ்ச பவித்ரா அந்த துயரத்துல இருந்து கார்த்திகை மீட்டெடுக்கிறாங்க. இதற்கு பிறகு கார்த்திக்கும் பவித்ராவுக்கும் திருமண ஏற்பாடுகள் பண்றாங்க. கார்த்திக்கும் மோனிகாவும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்ல கடைசி வரைக்கும் நண்பர்களாகவே வாழ்ந்தார்களா அப்படிங்கிறதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, இந்த படத்தை இயக்குனர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்ட இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு அழகான திரைப்படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒரு அழகான ஒரு பயணமா இந்த படத்தை கொடுத்திருக்காரு. ஒரு சில இடங்கள்ல தோல்வா இருந்தாலும் 19 கிட்ஸுக்கு எப்படி ஒரு பிரியமான தோழி ஒரு மனதை கவர்ந்த படமா இருந்துச்சோ, அதே போல 2K கிட்ஸுக்கு இந்த 2K லவ் ஸ்டோரி ஒரு மனதை கவர்ந்த படமா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினாலே காதல் அப்படிங்கிற சொல்ற இந்த சமூகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் கடைசி வரைக்கும் நண்பர்களாகவே வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொடுத்திருக்காரு. அது பார்க்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த குழப்பங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை எப்படி இவங்க நண்பர்களாக சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. அதே போல இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. குறிப்பா சிங்கம்புலி, பாலசரவணன் அவங்களுடைய காமெடி எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இரண்டாம் பாதையில சிங்கம்புலி பண்ற அலப்பறைகள் எல்லாமே பக்காவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். டி இமானுடைய இசை ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதே போல இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே சிறப்பா நடிச்சிருந்தாங்க. குறை சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் சிறப்பா நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய கருத்து. மொத்தத்துல இந்த படம் 2K கிட்ஸுக்கு ஒரு மனதை கவர்ந்த படமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டிருக்கலாம். மற்றபடி குறை அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5.3. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.